ஹலோ பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வார்த்தையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற சபை விசுவாசிகள் நலமாக இருப்பின்ற விசுவாசிகள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை சரி யோசிக்கலாம், பிரதர் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்குது, நான் நினைச்ச வழிகள்லாம் மூடப்பட்டிருக்குது, ஒரே தடையாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். விசுவாசிங்க, கடந்த நாட்களில் நீ கண்ணீரோடு ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிற. எப்படிப்பட்ட பதில் தெரியுமா? கம்பீரத்து அறுக்கும்படியாக கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே அறுவடையின் காலை தொடங்க போகிறார். ஒரு நாட்களில் யோசிக்கலாம், இந்த வருஷம் பெரிய அறுவடையை பார்க்கல, பெரிய மகிழ்ச்சியை பார்க்கல, பெரிய சமாதானத்தை பார்க்கல, பெரிய வளர்ச்சியை பார்க்கணும் சொல்லி பெரிய புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே ஏற்ற காலத்தில் மழையை பெய்யன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கான மழையை, ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கம்பீரித்து கர்த்தர் உங்களை அறுவடை காண செய்வாராக. விதம் இன்னும் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் சீரைப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். கர்த்தர் சீரோன் சீரைப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோன்ற விதம் சொல்லுகிறது. அப்போ நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை புறப்பட பண்ண போகிறார். சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். சிறைப்பட்ட இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், சொப்பனம் காண்கிறது போல, ஏதோ நான் இப்படி நடக்குமா, இப்படி செய்ய முடியுமா, இது இப்படி நடக்குமா, இல்லை இந்த வருஷம் அப்படியே முடிஞ்சிருமான்னு சொல்லி நிறைய பேர் யோசித்திருக்கலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே சிறையிருப்பை திருப்பி கர்த்தர் உங்களை தலை உயர்த்தி நடக்க வழியை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரை வழி இல்லைன்னு சொன்ன இடங்களில் கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு வழியை ஆயத்தப்படுத்த போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நிறைவான வாசலை திறக்க போகிறார். தொடர்ந்து நான் அப்பாவின் கரத்தில் கொடுக்க போகிறேன். அப்பா பேசின பிறகு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்துகொள்ள வாஞ்சுகிறேன். தொடர்ந்து இதே ஜெபத்தில், விசுவாசத்தில், ஆவியில் பலப்பட்டு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலையும் சோத்திரத்தை செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொரு வாரம் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 3 மாதம் முடிந்து 4ஆம் மாதம் தொடர்ந்து விட்டது. ஆனால் எல்லாருக்கும் பெரிய பாரம் இருக்கிறது. நம்ம சபை எப்போது திறக்கப்படும் என்று சொல்லி பாரம், எப்போது இந்த கொரோனா வைரஸ் வியாதி இந்த தேசத்துட்டு போகும்னு சொல்லி பாரம். சீக்கிரத்தில் இந்த வியாதி இந்த தேசத்துட்டு போகும்படி கிருபை செய்வார். இந்த வாரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஓ ரபா ரதா ரபா த ரபா லபா, தேவ கிருபையினால் நான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அவர் எனக்கு அருளை கிருபை விருதாக இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆக நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. இன்றைக்கு சிலர் நினைப்பாங்க, பைபிள் சொல்வது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. நான் ஒரு ஸ்லம் பகுதியில் அமாவாசை முழு ஜெபம் நடத்துகிறேன். அதில் பலாயிரம் மக்கள் வருவாங்க. அந்த அமாவாசை ஜெப இந்த பட்டணத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே முதல் ஆரம்பிச்சதாருன்னா நானாக இருக்கணும், ஒன்று திருவத்தூர் ஏகம்மா தான் இருக்கணும். அந்த காலத்திலிருந்து நான் பப்ளிக்கில் 25 ஆண்டுகள் நடத்தினுக்கிறேன். அமாவாசை ஜெபம் பலாயிரம் மக்கள், மந்திரம் சூனியம் பேய் பிசாசனம் உடையும், வியாதிகள் சுகமாகும். ஏதோ வல்லமை என் மேலே இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இதுக்கெல்லாம் கிருபை தான் என் மேலே இருக்குது. இந்த கிருபை அதான் சிறப்பாருங்க போல் அழகா, ஆண்டவரே நான் இருக்கிறேன், தேவ கிருபையினாலே இருக்கிறேன்.
அவர் எனக்கு அருளை கிருபை விருதாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்ட ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்க தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த பேய் ஓடுது, மந்திரம் ஓடுது, வியாதி சுகமாகுது, தேவ கிருபை. கிருபை தான். எந்த மனுஷனுக்கு கிருபை இருக்கிறதோ அந்த மனுக்குள்ளே ஆசீர்வாதம் வந்துனே இருக்கும். கிருபை இருந்துச்சுன்னா தானே பேய் ஓடுறோம். பிசாசின் அந்தகார கிரிகள், பாவங்கள், சிந்தனைகள், பொல்லாதாவிகள்லாம் தானே போயிடும். அப்போ போனால் கிருபை. அப்போ இன்றைக்கு அந்த வாரம் நம்ம இந்த கொரோனா வைரஸின் காலத்தில் 3 மாதம் முடிந்து தேவ கிருபை தான் நம்மளை நடத்துது, தேவ கிருபை தான் நம்மளை பாதுகாக்குது, தேவ கிருபை தான் நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்குது, தேவ கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, பலன் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்போ இன்றைக்கு கடைசி நாட்கள் தேவ பிள்ளைகளே, கிருபை. வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, யோசித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லை, எப்படி நடத்துறது, எப்படி நடக்கிறது? இன்றைக்கி ஜெபிக்கிறவர்களே, இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளை, உன்னை நீ ஆராய்ந்து பார், உன்னை நீ யோசித்து பார். அந்த கிருபை நம்மளை வழி நடத்தும். அந்த கிருபை யார் மேலே அந்த கிருபை இருக்கிறதோ, தேவ கிருபை என்னோடு கூட இருக்கிறது, தேவக்கு என்னோடு விலகலை, தேவ கிருபை தான் என்னை நடத்துது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ கிருபை, தேவ என்னோடு இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஓ ராபா காபா லாபா காபா. என் மேலே இந்த தேவ கிருபை இல்லைனால் நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரசிக்கப்பட்டவன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. உலகத்தில் பயங்கரமான சாத்தானுடைய காரியங்கள்லாம் இருந்திருக்கும். அதை விட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். குடி, காலேஜ் லைஃப்பில் குடிக்க கற்றுனது, சிகரெட் பொடி பழக்கங்கள் போலீஸ் துறை இருந்ததில், காலேஜ் லைஃப்பில் இருந்தது. விட்டவுடனே அந்த கிருபை தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய முடியாது. அறிக்கை அந்த கிருபை நம்மளே இறந்துடும். டக்குன்னு நான் சொல்லித்தரேன், நீ கருப்பாரு, நீ சிகப்பாரு, நீ படிச்சிரு, நீ படிக்காமிரு, நீ யாராயிரு, எங்கள் அப்பான்னு சொல்லி நீ ஒப்பு கொடுத்த ஒரு சரண்டர் ஆகணும். ஒன்று அந்த கிருபை நம்ம மேலே இறங்கிடும். அப்போ முதல் காரியம், சங்கீத புத்தகத்தில் 40ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவ நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போது என்னை காக்க கடுவது. உம்முடைய கிருபையும் உமது உண்மையும் எப்போது என்னை காக்க கடுவது. அப்போ முதலாவது ஒரு காரியம், தேவ கிருபை காக்க கடவுள் பாதுகாப்பார். அதுதான் சொல்லுவேன். எத்தனையோ கொரோனா வைரஸின் காலத்தில் கிருபை தான்பா நான் சொல்லுவேன். பாதுகாக்க தானே கிருபை. எனக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, 5 ஆராதனை நடந்து கொண்டு இருந்தது. கொரோனா வைரஸின் காலத்தில் ஏஐசிசி ஒரு சேர்மனாக இருக்கிறேன், பெந்தகோஸ் மாவட்டத்தில் ஒரு சீஃப் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறேன், செஃபீட் ஐசிஸில் ஒரு தமிழ் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறேன். எத்தனோ டெத்து, எப்படியும் ஒரு 13 டெத்து மேலே வந்துருக்கும். எனக்கு உடம்பே முடியல தான். எல்லோரும் சொல்கிறேன், நீங்கள் போகாதீங்க பெறுதேன்னுவாங்க. நான் போல நாங்கள் யார் போய் எடுக்கிறது, யார் போய் எடுக்கிறது? நல்ல காரியம், கெட்ட காரியங்கள். தேவ கிருபை, தேவ கிருபை ஷபரபலபதரப நம்ம காக்க கடவுது. அப்போ ஆண்டவர் தேவ கிருபை நம்மளை பாதுகாக்கும். அதுக்காக போய்ட்டு அரசாங்கம் சொல்கிறாங்க சொல்லி மீறி போய் நம்ம கை வைக்கிறது தலையில் போய். தூரம்னா தூரமாக இருக்கும். நான் வந்து அரசு படிச்சுட்டு வந்து சொல்கிறாங்கல்ல, டாக்டர் எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டாக்டர் படித்து வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மெத்த கார் மேலே கை வைக்காதீங்க, தூரமாக நில்லுங்க, மாஸ்க் போடலாம் சொல்கிறாங்க. அதை நம்ம பின்பற்ற வேண்டும். சிலர் வந்து ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நான் உங்கள் விசுவாசத்தை நான் தொய்ந்து போக நான் சொல்லவில்லை. எனக்குள்ளதை கர்த்தர் சொல்கிறதை சில காரியத்தை நான் சொல்லித்தாரேன். தேவ கிருபை நம்மளை காக்க பாதுகாப்பார். அந்த கிருபை நம்மளை சுற்றி வேலெடுத்துக் கொள்வார். ரீபாலா பைதாரா பாக்கபாலாபா. தேவ கிருபை
ஒருவேளை பயங்கரமான நோவாவுக்கு கர்த்தர் கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதியாம் புத்தகத்திலே 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. ஆகினால தொடர்ந்து மழை வந்தது. தொடர்ந்து 40 நாள் தொடர்ந்து பலவிதமான காரியம் நடக்குது. பாதுகாத்தாரா இல்லையா? பாதுகாத்தாரா இல்லையா? யோசித்து பாருங்க. சில காரியங்கள் நம்ம ஞானமாக நடக்க வேண்டும். சில வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்தக்கூடாது தான். மாஸ்க் கட்டி தூரமாக உட்கார வை. துணிகரமான காரியம் பாதுகாப்பார் ஆண்டவர். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்து தொடர்ந்து பழைய விதமான சம்பவம் நடந்தாலும் கர்த்தர் பாதுகாத்தார். வெள்ளம் அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், பெரிய வியாதி வரட்டும். ஒருவேளை நம்ம நினச்சிருக்கிறோம். என்னை எத்தனோ பேர் சொல்லிட்டாங்க, ஏகப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள் ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் இந்த உலகத்துக்கு வேண்ட ஐயா போகாதீங்க, இந்த பிரசங்கம் எனக்கு தான் ஆண்டவர் கர்த்தர் தான் பாதுகாக்கிறார், என் உடனே வேலை வேணும், இந்த வேலை வேணும் மத்தியில் நான் தினம் புரோகிராம போயின்னு தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு என்னால் இருக்க முடியாது. ஒரு தலைவருக்கோ ஒரு போதகர்களுக்கோ ஒரு விசுவாசிக்கு பாதிக்கப்பட்ட என் உடம்பு தாங்காது. என் உடம்பு இருந்து ஏந்து ஓடிடுவேன். கர்த்தருடைய கிருபை பாதுகாக்கும். அதுதான் பைபிள் சொல்லுது. ஆதியாம் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உம்முடைய கண்கள் உம்முடைய அடியானுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரே எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும் என்று நான் மறித்து போவேன். ஒரு பட்டணம் அழிய போகிறது. பயங்கரமான அழியிற சூழ்நிலை வந்துருச்சு. சின்னத்து கர்த்தர் நாம துருவும் பலத்து துரும் நீதி அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரை கிருபை நமக்குள்ளே சூழ்ந்திருக்குமானால், கர்த்தரை கிருபை நம்ம பாதுகாக்குமானால் ஓடிப்போ, அந்த மலைக்கு ஓடி போயிடு. சின்னத்தில் ஓடி போய் நம்ம பதுங்கி இருக்கணும். ஜபம் பண்ண காத்தனா இருக்கணும். லோத்து மணி உப்புட்டி திரும்பி பார்த்தார், உப்பு தோணானார். சில நேரத்தில் திரும்பி பார்க்கறது காரியம், கீழ்ப்படியாம காரியம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவர் உன்னையும் என்னையும் பாதுகாப்பா. முதலாக சொன்னார், தேவ கிருபை நம்மளை பாதுகாக்கும். எத்தனை பொல்லாத கிரிகள் இந்த விலைக்கு பாதுகாப்பு. அதுதான் பைபிள் சொல்லுகிறது. யோபு புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. என்னை பகைக்கிறனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என் பேல் பற்கடிக்கிறன், என் சத்துருக்கள் கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். அப்போ பயங்கரமாக நம்மளுக்கு விரோதமாக சில காரியம் இருக்கும். போராட்டமான பிசாசு, அந்தகாராவிகள் கொடிய கண்ணினால் உன்னை பார்க்கிறானே நினைக்காதே. விலைக்கு பாதுகாப்பார். கிருபையை நம்மளை பாதுகாக்கும். அதுதான் சங்கீத புத்தகத்து 3ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாகட்டும் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புற அநேக. பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்மளுக்கு விரோதம் பலவிதமான பொல்லாத கிரிகள் எழும்பி நிற்கும். அநேகர் எழும்பி நிற்பார்கள். கர்த்தர் விலைக்கு கிருபை நம்மளை பாதுகாக்கும். அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும். கிருபை பாதுகாக்கும். இரண்டாவது காரியம், சங்கீத புத்தகத்திலே 66வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனம் பாருங்க. மெய்யா என் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜப சத்தத்தை கேட்டார். அப்போ ரெண்டாவது காரியம், தேவ கிருபையினால் பதில் வரும். ஒருவேளை நினைக்கலாம், இந்த 3 மாதம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ பட்டினியாக இருந்திருக்கிறியா? கொஞ்சம் யோசி. எலியா ஒரு காற்றுங்கள் உட்கார்ந்து சொன்னவொடனே ஒரு காக்கா அனுப்பினார்ல. என்னோடய ஊழியத்தில் நான் வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜபம்தான். எந்த மனிதனுக்குள்ள ஜபம் இருக்கிறதோ, என் ஜபத்தை தள்ளாமலும், பாருங்க இந்த வார்த்தை பாருங்க, என் ஜபத்தை தள்ளாமல் என் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்குதுப்பா. அப்போ என் ஜபத்துக்கு பதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். என் ஜபத்துக்கு பதில் தரதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெய்யாகவே தேவன் என் சத்தத்தை கேட்டார், தேவன் செவி கொடுத்தார், என் ஜப சத்தத்தை கேட்டாரே. அப்ப ஜபம் பண்ணும்போது தேவ கிருபையினால் பதில் வரும்.
எந்த மனுஷனுக்குள்ள கிருபை இருக்கிறதோ அவன் விசுவாசத்தில் இருப்பார். விசுவாசத்தில் ஜபத்தில் எவைகளை கேட்ப அவைகளை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த ஜபம் எனக்கு அந்த தேவ கிருபை நான் நினைக்கிறேன். அந்த 4 மாதத்தை கூட சில போதுகர்மார்கள் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் நடத்துகிறார். என்னோடய பிரான்ச் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, சொல்லுவேன். ஆனால் ஒரு பிரான்ச் பாஸ்டர் கூட என்னை டைட் பண்ணலை. பிரதர், அவருக்கு தெரியும் என் தகப்பனார் விசுவாசமுள்ள தகப்பனார். கற்றுக் கொடுத்தது அப்படி தான் நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் கூட எனக்கு ஃபோன் பண்ணவில்லை. விசுவாசம். அந்த தேவ கிருபை எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ, யார் விசுவாசமா ஜபம் பண்றியோ உன் ஜபத்துக்கு பதில் வரும். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் ஜபத்துக்கு பதில் வந்து விட்டது என்று நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜபத்தை கேட்பவரே. சங்கீதம் 62 சொல்லுது, ஜபத்தை கேட்கிறியா மாம்சமன் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அதே சங்கீதம் 69 சங்கீதத்தில் 13வது வருஷத்தில், ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிற காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உமது மிகுந்த கிருபையினால் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் என்னை செவி கொடுத்தருளும். அப்போ எந்த மனுஷனுக்கு கிருபை இருக்கிறதோ நீ ஜபம் பண்ணும் போது பதில் வந்துடும். இப்போ அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சபையார் ஊக்கமாக ஜபம் பண்ணாங்க, செயின் ஜபம் பண்ணுறாங்க. இன்றைக்கு கூட இந்த கொரோனா வைரஸ்னு சில நாட்களுக்குள்ளே ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஜபம் பண்ணினே இருங்க. நான் ஜபம் பண்ணுறேன், டெய்லி ஜபம். தேவ சமூகத்தில் கிருபை என் மேலே இருக்குது. என் ஜபத்துக்கு பதில் தராரு. எனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். ஒரு காக்கா வந்துட்டு போவேன். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் காக்கா வராத காக்கா வரும், வராத உதவிகள் வரும். கிருபை எந்த மனுஷனுக்கும் சோர்ந்து விடவே கூடாது, பின்வாங்கக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத குறை சொல்லக்கூடாது, தேவையில்லாத ஆண்டவர் கைவிட்டார்னு சொல்லக்கூடாது. இப்படி ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். ஒரு நாள் நல்ல கறி பிரியாணி சாப்பிட்டாய், டெய்லி பிரியாணி டெய்லி மீன் குழம்பு சாப்பிட்டுப்பார். இன்றைக்கி ஒருவேளை தக்காளி சாதனம் சோத்திரம் சோத்திரம். அப்படி சோத்திரம் பண்ணி சாப்பிட்டு ஆண்டவரை மறுபடியும் ஏந்துதல், திருப்பி ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்போ இங்கே சபையார் ஊக்கத்தோடு இங்கே ஜெபம் பண்ணவொன்னே ஒரு தூதர் எழுப்பிட்டார். கிருபை எந்த மனுஷனுக்குதோ உன் கூட தூதர் இருப்பார். தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், தடையை உடைப்பார். ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி சொல்கிறேன். அப்போது நான் ஒரு மாருதி வேன் வைத்திருந்தேன். மாருதி வேன் ஊழியத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு மாருதி வேன். அந்த மாருதி வேனை ஒரு ஃபைனான்ஸில் வாங்கினேன். 5800 ரூபாய் அந்த ஃபைனான்ஸில் நான் கட்ட வேண்டும். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்போது ஜனங்கள் ஒரு ஸ்லம்மில் தானே ஊழியம் சரி, சின்ன ஊழியங்கள். அந்த மாதம் கஷ்டம். ஆண்டு சமத்தில் ஆண்டவரே ஃபைனான்ஸ் கட்டணும், 5800 ரூபாய் கட்டின ஆண்டவரே சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணினுங்கிறேன். ஆண்டவர் என் ஜப கிருபை எந்த மனுஷனுக்கு மேலே இருக்கிறதோ மறுபடியும் சொல்லித்தரேன். பாஸ்டருக்கு மேலே தான் கிருபை இருக்கும், பிஷப் மேலே தான் கிருபை இருக்கும், பெரிய அப்போஸ்தலர் மேலே தான் கிருபை இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிற நடக்க அடையாளங்கள் எல்லாரும் யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக அவங்க இருக்கிறவங்க மேலே ஒரு கிருபை இருக்கும். அப்போ கிருபை இருந்தால் ஜபம் இருக்கும், ஜபம் இருந்தால் பதில் வந்துடும். அதை ஸ்தோத்திரம். புரியுதா? அப்போ 5800 ரூபாய் நான் ஃபைனான்ஸ் கட்டணும். நான் கட்ட வேண்டிய நாள் தேதி வருது 11ஆம் தேதி வைத்துக்கொள்ளுங்கள், 13 வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரு போஸ்ட்மேன், அப்போலாம் போஸ்ட்மேன் வருவான், ஒரு கவர் வருது. இதில் அந்த கவரை நான் பிரித்து பார்த்தேன். யாருன்னு தெரியாத நபர். நான் 5800 ரூபாய் அந்த ஃபைனான்ஸு கட்டணும். அதிகமாக அனுப்பலை, நாடு குறைந்து அனுப்பலை. 5800 ரூபாய் கரெக்டாக அனுப்பியிருக்கிறார். என் கண்களுக்கு அது ஆச்சரியமாக பிரமிக்கிறதா இருக்குது. 6000 கூட அனுப்பலை. ஒருவேளை 4000 5800 ரூபாய் நான் கட்டினேன். அதுதான் ஒருவேளை எனக்குலாம் தேவ கிருபை எந்த மனுஷன் மேல் இருக்கிறதோ
ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஒன்று. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? என் ஜெப சத்தத்தை கேட்டார் கேட்டார் கேட்டார். அப்போ ஒரு தூதரும் கூடவே இருப்பார். இன்னொரு சாட்சியோடு சொல்லித்தரேன். ஏன்னா ஜூன் மாதம் வரும் கல்லூரியில் திறக்க போகிறாங்க. என்னுடைய மகன், மூத்த மகன், அப்போது லாயர் சேர்க்கணும். எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் லாயராக இருந்தார், எம்எல். அவரும் லாயர், ஹைகோர்ட்டில் நல்ல லாயர். அவர் பேர் விக்டர், எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் ஆட்டத்தில் மறிச்சிட்டார். எங்கள் அண்ணன் தான் என் வக்கீல், என் கூடவே இருப்பார். என் சின்ன சின்ன பிள்ளைங்க எனக்குள்ளே எங்கள் அண்ணன் மறிச்சிட்டு போய் எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை, யாராவது ஒரு வக்கீலை உருவாக்கணும் என் வீட்டில்னு சொல்லி எனக்குள்ள ஆசை. அதில் என் மகன் மேலே ஆசை. 2 பிள்ளைகள் வக்கீலாக இருக்காங்க. அப்போ மூத்த மகனை இந்த ஜூன் மாதம் வந்துடுச்சு. அப்போல்லாம் கட் ஆஃப் மார்க்கு, எக்ஸாம் வந்துடா ஏதோ ஒரு மார்க்கு கம்மி ஆயிடுச்சு. காலேஜ் சீட் கிடைக்கல. யாரெல்லாம் சொன்னாங்க, எந்தெந்த தலைவர் எந்தெந்த மினிஸ்டர்லாம் சுற்றி பார்க்குறேன். ஒருத்தர் என்னை மினிஸ்டர் வீட்டை நிற்க வச்சு என்னை வெளியே வைக்க வச்சு உள்ளே போய்ட்டு வருவாங்க, கிடைக்குது. இப்படி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் தாண்டிடுச்சு. நவம்பர் கிட்ட வரப்போது. என் ஜெபம், எந்த மனுஷனுக்குள் கிருபை இருக்கிறதோ நீ ஒரு நாளை வெட்கப்பட்டு நீ போகவே, ஆனால் விசுவாசத்தை விடக்கூடாது. எல்லாம் சொன்னாங்க பிள்ளை லைஃபை கெடுத்துடுன்னு சொன்னாங்க. எப்படியாவது என் மகனுக்கு எல்லா சீட் கிடைக்குன்னு சொல்லி காத்திருந்தேன். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு லாஸ்ட் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தது. வெரண்டாச்சு லாஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட். அது என்னோட மகன் பேர். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, காட் ரெக்கமெண்டேஷன். ஓ ராபா ராதா ராபா தாரா, ஒரு தூதருடைய அனுப்புவார். நீ ஜபத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறியே, அந்த ஜபம் சத்தம் கேட்கிறோம். அந்த ரங்கத்தை ஜெபிக்கிற ஜபம் அது உனக்கு வெளியரங்கமாக பதில் வரும். அறைய பூட்டி ஜபம் பண்ண. இந்த லாக்டவுன் காலத்தில் சொல்லித்தர கிருபை பதில் வரும். நவம்பர் மாதம் என் பிள்ளை, அதுக்கு பெரிய எம்எல்ஏ, லண்டனில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சென்னையிலே கிடச்சிடுச்சு. நான் சொல்லுவேன், ஜபம் யாருக்கிட்டலாம் கிருபது ஜபத்தை பதில். 3வது காரியம் தேவ பிள்ளைகளே, 3வது காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்து என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்து குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்றாரு, மேல் வசனம், அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தர கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னையே நான் உயர்த்தாதபடிக்கு அது என் குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கிருபை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலம் பூரணமாக விளம். தேவ கிருபைனால் உன்னை பலப்படுத்துவார். அதுதான் தீர்க்க தரிசனம். ஏதோ சில பலவீனங்கள் நமக்குள்ளே இருக்கும். இன்னைக்கு பவுல் முள் குட்டப்பட்டு, ஒரு முள் குத்தப்படுகிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டா. அப்போ சார், என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ஒரு முள் இருக்கும். ஒரு நாள் முள்ளை கொடுத்து நான் பேசுகிறேன். இப்போ நான் பலப்படுத்து பேச போகிறேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலும் பலன் பூரணமாக விளங்கும், பூரணமாக விளங்கும். ஒருவேளை முள் தாங்க முடியல, வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, பாரம் தாங்க முடியல, கஷ்டம் தாங்க முடியல. ஜெபம் பண்ண கிருபை இருந்துச்சு. முள்ளு குத்தப்பட்டு தாங்க முடியாத வலி என்னால் தாங்க முடியல. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், என் ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். ஏதோ ஒரு பலவீனங்கள், ஒருவரும் குத்தப்பட்ட பலவீனத்தோடு இந்த தொலைக்காட்சி நீ பார்த்து நிற்கிற. ஓ ரபா ஷபா ரபா கபா லபா, என் முள் வலி தாங்க முடியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். என்னால் எவ்வளவு தாங்கிறது, என் முள் தாங்க முடியல. ஆண்டவரே, நீங்கம்மா அந்த கஷ்டம். எப்போ ஒரு அற்புதம் நடக்கும், எப்போ என் வாழ்க்கை பிள்ளைங்க மாறும், எப்போ ஒரு சேஞ்ச் ஒழியும்,
எவ்வளோ நாளைக்கு தான் அந்த முள்ளை நான் குத்த போட்டு தாங்குறேன், முள் வலி தாங்க முடியலப்பா. அது நீங்காதா ஆண்டவரே, நீங்காதா? என் கிருபை உனக்கு போதும் மகளே. எத்தனோ முறை என்னோடு பேசியிருக்கிறார். சில முள் குத்த போடும் போதெல்லாம் நான் கண்ணீர் வடிப்பேன், என்னால் வலி தாங்க முடியாது. ஊழியக்காரனுக்கு தான் அந்த வேதனை தெரியும், ஊழியை செய்தவங்க தான் அந்த வேதனை தெரியும், ஜெபிக்கிறவங்க தான் அந்த வேதனை தெரியும், ஊழியத்தை கஷ்டப்பட்டு ஊழியை செய்கிற பாடுகள் தெரியும். சில பேர் ஊழியண்டா ஏதோ விளையாட்டுத்தனம் அல்ல, ஒரு ஊழியம் ஆஸ்வதிக்கப்பட்டது, அதுக்கு முள் குத்தப்படம் வர முடியாது. எந்த முள்ளால் யாருக்கெல்லாம் ஒரு முள் குத்துதோ அப்போ தான் நினைக்கணும், ஆண்டவரே இந்த ஊழியம் நம்மளை ஆஸ்வதிக்கப்படுறார். என் கிருபை உனக்கு போதும்ப்பா. பவுல் சொல்லுவோம், என் கிருபை உனக்கு போதும், என் மேலே வேந்தன் மேலே பூரணமாக விளங்கும். 3 முறை ஒருவேளை குத்தப்பட்ட நிலைமை, வேதனையோட நிலைமை. சில நேரத்தில் நம்ம கால் சேஃப்டி கூட ஆகிடும். அந்த முள் நீங்கணும்ப்பா. அந்த முள் அந்த வலிச்சுனே இருக்கும். அந்த முள் எடுத்த உடனே தான் அந்த வலி தாங்க நீங்கும். ஒருவேளை ஏதோ ஒரு வலியோடு இந்த தொலைக்காட்சி நீ பார்க்கிற சகோதரி தீர்க்க தரிசனம், என்னால் தாங்க முடியல பிரதர், என் கிருபை உனக்கு போதும் மகளே, என்னால் கஷ்டம் தாங்க முடியல. எப்போதான் அந்த முள் நீங்கும்? அந்த முள் எப்போதான் வெளியேறும்? ஓ ராபா ராதா ராபா லாபா, சீக்கிரத்தில் ஒரு மாறுதலை நீ பார்க்க போகிறாய். ஈ கபோதி ரபிஷாலா மீ கபா. ஜெபிக்கிற மகனே, நல்ல ஜெபம் பண்ற நீ, ஆனால் வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு முள் குத்தப்பட்ட நிலையில நீ காண்கிறாய். சீக்கிரம் நீங்கிடும், பொறுமையாயிரு. குடும்பத்தில் சமாதானம் அது பார்த்து நிற்கிற, தொலைக்காட்சி பார்க்கிற அன்பு மகனே, உன் வீட்டு உனக்கு சமாதானம் இல்லை, ஆனால் பார்க்கறதே வெளியே மகிழ்ச்சியாக இருக்கிற, உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரம் அந்த முள்ளை நீங்கிடும்பா. என்னோட வாழ்க்கையில் நான் ஆவிக்குற அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். நான் வந்த பாதை முட்களின் பாதை, முள்ளின் பாதை. நான் வந்த பாதை கண்ணீர் பாதை, நான் வந்த பாதை நெருக்கத்தின் பாதை, நான் வந்த பாதை கண்ணீரின் பாதை. ஏதோ ஒரு முள் குத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாய் அல்லவா? என் கிருபை உனக்கு போதும், வேலை விழுத்து பூரணமாக வேலை. ஓ ரபா ஷபா ரபா லபா கபா லபா. அதுதான் நியாயாதிபதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்கிற, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 14வது வசனம், அப்போது கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. கிதியோனே, நீ சோர்ந்து படுத்து நிற்கிறியா? கருவளை மரத்தில் போராடிச்சு நிற்கிறியா? போராட்டமாக வாழ்ந்து நிற்கிறியா? இல்லை மீதியான கருத்தில் அடிமையாக அந்த காலத்தில் யோசித்து பார்க்குறியா? எனக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறியா? எழுந்துரு. 15ஆம் வசனம், கிதியோனே, நான் மனசில் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்கிறியா? நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை நினைக்கிறியா? எனக்கு பலன் இல்லையே, எப்படி இந்த காரியத்தை நான் சாதிக்க போகிறேன்? எப்படி இந்த கல்யாணத்தை நான் பண்ண போகிறேன்? எப்படி நான் ஊழியத்தை நான் செய்ய போகிறேன்? எப்படி என் வாழ்க்கை நான் வாழ போகிறேன்? எப்படி என்னுடைய நெருக்கத்தை நான் விடுவிக்க போகிறேன் என்று சொல்லி பார்க்கிறியா அல்லவா? கவலைப்படாது, கொஞ்ச நாட்களுக்குள்ள மாறுதல் கிடைக்கும். கிதியோனே, உன்னை இருக்கிற இந்த பலத்தோடு எழுந்து நீ புறப்படு. ஓ ராபா ராபா, நாம் முன்ன மீட்டெடுத்த கர்த்தர். ஒரு பலப ஷபர பலப திருவிக்க பலபர பலபர பலபா, ஒரு பலப ஷபர பலபா கபலபர பலபர பலபா. நீ இஸ்ரவேலின் மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. உனக்கு இருக்க இந்த பலத்தோடு எழுந்து நீ போ, எழுந்துரு. இன்னும் கொஞ்ச நாட்கள் ஒரு சேஞ்ச் இருக்குது, என்ன கவலைப்படுற? இந்த வசனம் எனக்கு எத்தனோ முறை பேசிட்டாரு, எத்தனோ முறை சோர்ந்து படுத்த இந்த நாட்கள் உண்டு. எலியா போல சூரச்சேரில் போய் படுத்துக்கினேன், தட்டி எழுப்பு, எழுந்துருப்பா, நீ போகணுது ரொம்ப தூரம் போதுப்பா. சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து சோர்ந்துடாதே. கிதியோனே, உனக்கு இருக்க இந்த பலத்தோடு எழுந்துடு. இந்த சின்ன நெருக்கம், கஷ்டம், கடனை பார்த்து சோர்ந்துடாது. ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்குது. இந்த தொலைக்காட்சி பார்க்கிறேன். ஒரு பலப ஷபரபலப திருபிக்க பலபா. ஆதியாம் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து
சிறைச்சாலை தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அங்க தயவு கிடைக்கும், தயவு கிடைக்கும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நான் சொல்லுவேன், கிருபை இருக்கணுங்க. இப்போ பிஷப் மோகன்தாஸுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய பரிசுத்தவான்களை தெரியும், பரிசுத்தவான் இணைந்து ஊழியம் செய்து கர்த்தர் அந்த காலத்தையும் தெரியும். ஒரு வைராக்கியம் முகத்தில் அர்ப்பணிச்சுவேன். ஃபஸ்ட்டு சொன்னேன், பாதுகாக்கும், பொல்லாத மனுஷர் விலைக்கு காப்பார். இரண்டாவது சொன்னேன், ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். மூணாவது சொல்லித்தரேன், கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரே, சிறைச்சாலைக்கார தயவு கிடைக்க கிருபை செய்தார். என்னன்னு தெரியுமா? கர்த்தர் உன் கூட இருந்தானா நீ காலேஜுக்கு போ, ஸ்கூலுக்கு போ, வேலைக்கு போய், இன்டர்வியூக்கு போய், எல்லா இடத்துக்கும் போ. கர்த்தர் கண்களுக்கு கிருபை. எனக்கெல்லாம் எல்லா காரியத்தையும் சொல்லுவேன். என் பிள்ளைகள் கல்யாணம் முதற்கொண்டு, வீடு கட்டுறது முதற்கொண்டு, ஜபத்தோட உருவாக்கணும் முதற்கொண்டு. எனக்கு ஒன்றையும் தெரியாது பிரதர், எனக்கு ஒன்றையும் தெரியாது. ஜபம் ஒன்றும் தெரியுமா? அவ்வளோதான். ஓடித்து ஓடுவேன், மக்களோடு இணைந்திருப்பேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. காட், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஜூன் மாதம் வரப்போகிறது. எத்தனை பேருக்கு பயம் இருக்கிறது? ஃபீஸ் கட்டணும், காலேஜ் தயவு கிடைக்குமா, தயவு கிடைக்குமா? என்னுடைய கடைசி மகன் லைஃப்பில் சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 கடைசி லைஃப்பில் வந்து +2 மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டான். ஒருவேளை நீங்கள் எல்லாம் பார்க்குறவங்க பிள்ளைங்க மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாங்க, ஜூன் மாதம் திறந்துடுச்சு, எந்த காலேஜ் சேர்க்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி யோசித்துக்கிறியா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். அப்போ சிறைச்சாலை கூட தேவை. நீ போகிற காலேஜு பிரின்ஸ்பால், பெரிய பெரிய டைரக்டர் கிருபை கிடைச்சிடும். அப்போது தம்பி சொன்னால் கிடைக்காது. எனக்கு ஆசை லாயர் தான் படிக்கணும். எங்கள் தச்சில் இன்றைக்கி 20 லாயர் மேலே உருவாக்கி வச்சுருக்கிறேன். எல்லோரும் லாயர் படிக்க வைக்கிறேன். இன்ஜினியர் படிக்கிறாங்க, டீச்சர்ஸ், நர்ஸு, டாக்டர்ஸ், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதில் லாயர்ஸ் அதிகம். அப்போ என் கடைசி மூணு லாயர் படிக்கணும்னு ஆசை. மார்க்கு கம்மியாயிடுச்சு, எப்படி கிடைக்கும்? யோசித்தேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டு ஒரு காரியம் வெளிப்படுத்தினார். என்னுடைய மகன் தமிழ்நாடோட ஜூனியர் ஸ்டேட் பார்க் கிரிக்கெட் அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே காலேஜ் வச்சு ஜெபம் பண்ணி முதல் ஸ்டேட்டில் அவனுக்கு தான் லாக் அடிச்சது. கர்த்தருடைய கண்களை கிருபை கடிச்சிச்சுன்னா நீ வேலைக்கு போ, இன்டர்வியூக்கு போ, எந்த காரியமாக போ, தயவு கடிச்சிடும். இங்கே ஜெபம் பண்ணணும். சில ஜெபம் பண்ணுறதே கிடையாது, பேக்கை தூக்கின்னு ஓட வேண்டியது, அப்படியெல்லாம் நடக்காது. பாவம் எடுத்து கண்களை தயவு கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். நீங்கள் தூதரை அனுப்புங்க. நீ போய் காலேஜுக்குள்ளே காலை வைக்கிறதுல அங்கே கர்த்தர் தடையை உடைப்பார். கர்த்தர் உன் கூட இருக்குது, அங்கே நிரூபிப்பார். தயவு கிடைக்கும். அங்கே போ, அந்த காலேஜ் அந்த செக்ஷனுக்கு போ, இந்த செக்ஷனுக்கு போ. ஒரபலபா ஷபரபலபரபலபா, இந்த வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறும். முடிக்க போகிறேன். தேவப்பிள்ளை சோர்ந்து போகாதே. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு பலவீனமான ஆவி இருக்குது. 18 வருஷமும் ஒரு பலவீனம் ஆவி. கடைசி முடிக்கிறேன். சில பலவீன ஆவி கூட இருக்கும். சாத்தான் 18 வருஷமும் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி கட்டி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த காலத்தில் ஜெபம் பண்ணாம்படி பலவீன ஆவிகள், சாத்தாவுடைய தந்திரமான ஆவிகள் பிள்ளைகளை கட்டி வச்சிருக்குது. இந்த 3 மாதம் சச்சி தற்கொலை அந்த கட்டுக்கெல்லாம் இன்றைக்கு உடையும். நிமிரக்கூடாது கூனியப்போடு சில வீடுகள் ஆகிட்டு இருக்குது. ஜபம் பண்ண விடாத, ஜபம் இல்லாத வீடாயிட்டு. ஓ ராபா ஷாக்கா மோதா ராபா லாபா காபா. ஒரு நாள் இயேசு கண்டார். அந்த 18 வருஷம் நிமிரக்கூடாத ஒரு பலவீன ஆவியை பார்த்து கண்டார். இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து காண்கிற தேவன். ஷா லாமா ராபா லாபா. ஏதோ ஒரு ஆவி உன் வீட்டை கட்டி வச்சிருக்கிறது. ஏதோ ஒரு ஆவி உன் பிள்ளையை கட்டி வச்சிருக்கிறது. ஏதோ ஒரு ஆவி உன் குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிறது. இயேசு நாமத்தினாலே அந்த பலவீனமான ஆவியை கட்ட உடைப்பார். சாத்தான் 18 வருஷம் நிம்மறப்படாது கூனி ஆக்கிட்டான். ஓ ராபா ஷாலா மீக்கா பௌதர மீக்கா பாலாபா. எத்தனை பிள்ளைங்க நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு குடும்பங்கள் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸின் காலத்தில் சாத்தான் தந்திரமா யாராக கட்டி வச்சிருந்தார். நிம்மற முடியாது, கூனியாக பார்க்க முடியாமல் ஜெபிக்க முடியாது. இயேசு கண்டார், அண்டிக்கு அழைத்தார், விடுவித்தார்.
இன்றைக்கு உன்னை கண்டார், அழைக்கிறார், விடுவிக்கிறார். ஜெபிக்கட்டா? உன்னோடு சேர்ந்து நான் ஜெபிக்க பாரு. கண்டார், அழைத்தார், விடுவித்தார். ஏதோ ஒரு பலவீன ஆவி இருந்துச்சுன்னா, கிருபை இருந்துச்சுன்னா அந்த பலப்படுத்த ஒரு ஆண்டவர். ஓ ராபாலா ஷாக்கா மௌதாரா பீஷாலா மீகா பாலாபா. ஏதோ ஒரு பலவீன சோர்ந்து போகாதே, உனக்கு பலன் கொடுப்பாரு. வாக்குத்தத்தம், சோர்ந்து போகாத, உனக்கு பலன் கொடுப்பாரு. சங்கீத புத்தகம் 29:11. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் தரலி அவரை ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து கண்கள் மூடியா ஜெபம் பண்றேன். 18 வருஷம் நிம்மற முடியாது கடைசோர பொல்லாத ஆவி இன்னைக்கு வீடுகள், வியாபாரங்கள், தொழில்கள் 3 மாதம் ஆயிடுச்சு நினைக்காத. சபை திறந்த உடனே வாடு வந்துடணும். ஒரு எல்லாம் சகலத்தை புதிதாக மாற்ற போகிறார். சபையிலிருந்து விசுவாசி முதற்கொண்டு ஒரு புதிய அபிஷேகத்தை உங்க மேலே ஊற்ற போகிறார். எங்கே நீ நிம்மற முடியாது கூனியா இருந்து அங்கே நிமிர்ந்து நடப்பாய். ஓ ரீபாலாபோ ஷபரபலபா, நிமிர்ந்து நடப்பாய். நீ தீர்க்கதரிசியாக இருப்பாய். நீ சகல ஜாதிகள் மேன்மைப்படுத்துவார். உன் வாயில் வர வார்த்தை தீர்க்க தரிசனமாக இருக்கும். நீ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அப்படி ஒரு காரியம் வர நாட்கள் நடக்கும். எங்கே நீ கூனி என்று ஒன்று முத்திரை போட்டாங்க, கடங்காரனு முத்திரை போட்டாங்க, வியாதியான முத்திரை போட்டாங்க, பாவியான முத்திரை போட்டாங்க, மந்திரத்தை கட்ட முத்திரை போட்டாங்க, அங்கே ஏந்து நிமிர்ந்து நீ நடப்பாய். கர்த்தருடைய கிருபை இயேசு நாமத்தினாலே எழுந்து நட. என் அன்பா நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபிக்கா நன்றிப்பா, நன்றி. இந்த தொலைக்காட்சி பார்க்க ஒவ்வொரு குடும்பத்து மேலே ஒரு வல்லமை இறங்கட்டும். ரீபா ஷாலா, தொலைக்காட்சி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே உங்களுடைய கிருபை இறங்கி ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடுவதாக சுவாமி. ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டுமாய் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க விசுவாசின் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த 7வது மாதம் உங்களை வெற்றி சிறக்க செய்ய போகிறார். இதை பார்த்து கொண்டு யோசிக்கலாம், இதை நாங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கோம், அடிமையாக இருக்கிறேன், வாழ்க்கையில் இந்த நாட்களில் 3 மாதம் அப்படி வெட்கத்தில் தண்ணீரோடு இருந்தேன், எல்லா வாசல் அடைக்கப்பட்டுருச்சு, என் வியாபாரம் மீண்டுமா எப்போ பிரகாசிக்கும் போது தெரியல, வியாபாரத்தில் வளர்ச்சியை பார்க்க போகிறேன்னு தெரியல, எப்போ என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் எப்போ வளர்ச்சியை பார்க்க போகிறேன்னு தெரியல. சில பேர் புலம்பி கொண்டிருக்கலாம், இல்லை சில யோசிக்கலாம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, குழுவமே முடிஞ்சு போச்சு, இந்த வருஷம் அவ்வளோதான், அடுத்த வருஷம் பற்றி நான் யோசிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் புலம்பி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற காரியம், உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, ஏமாற்றத்துடன், வருத்தத்துடன், இழப்புடன் இருக்கிற குடும்பங்கள் ஆண்ட சொல்கிறாரு, உங்களுக்காகவே நியாயாதிபதிகளை எழும்ப பண்ண போகிறேன், உங்களுக்காகவே, உங்களை எழுப்பும்படியாகவே, உங்களை உயர்த்தும்படியாகவே, உங்களுடைய தலையை நிமிர பண்ணும்படியாகவே கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ண போகிறார். உங்களுக்காகவே சில காரியங்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். உங்களுக்காகவே சில மனிதர்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். திரும்ப ஆண்டு சொல்கிற காரியம், உன்னை எழுப்ப, உங்களை எழுப்ப, உங்கள் வியாபாரத்தை எழுப்ப, உங்கள் குடும்பத்தை எழுப்ப, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை எழும்ப பண்ண சில காரியங்களை, சில மனிதர்களை, இன்னும் அழகாக சொல்லப்போனால் தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். விசுவாசிங்க, இந்த மாதம் சத்துருக்கள் நிமிர்ந்து நிற்கிற மாதம் அல்ல, நீங்கள் நிமிர்ந்து நிற்கிற மாதம், உங்கள் தலை உயர்ந்து நிற்கிற மாதம், உங்கள் குடும்பம் உயர்ந்து நிற்கிற மாதம், உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்க்கிற மாதம். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நிறைய குடும்பங்களை கர்த்தர் இப்பொழுதே எழுப்புதல் உண்டு பண்ண போகிறார். எழும்ப முடியாதுன்னு சொல்லப்பட்ட குடும்பம் கர்த்தர் இந்த வாரத்தில் எழும்ப பண்ண போவாராக. நான் விசுவாசிக்க சரி யோசிக்கலாம், என் வேலை இல்லாமல் இருக்கிறேன், ரொம்ப வருஷமா 2-3 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கிறேன், புலம்பி கொண்டு சொல்லலாம். ஆண்டு சொல்றாரு, இந்த வாரம் உன்னை எழும்ப பண்ண போகிறேன். உனக்காகவே சில மனிதர்களை எழும்ப பண்ணி உன்னை எழுப்பும்படியாகவே நான் சில மனிதர்களை எழும்ப பண்ண போகிறேன். உன்னை எழுப்பும்படியாகவே சில காரியங்களை எழுப்ப பண்ண போகிறேன். ஆண்டவராக சொல்றாரு, வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தலை குனிந்து போவதில்லை, உன் வாழ்க்கை இப்படியே முடிந்து போவதில்லை. இன்னும் அழகாக சொல்லப்பட என் சரித்திரம் முடிஞ்சிருச்சு, என் குடும்பம் முடிஞ்சிருச்சு, என்னோட படிப்பு அவ்வளோதான், என் குடும்பம் அவ்வளோதான், என் வாழ்க்கை அவ்வளோதான், என் திருமண காரியம் அவ்வளோதான், என் வீடு வாங்குற காரியம் அவ்வளோதான், நிறைய காரியத்தை நிறைய கனவோடு இருந்தேன், இந்த வருஷம் செய்யலாம். ஆண்ட சொல்கிறாரு, நான் மீண்டுமாக உன்னை எழுப்பும்படியாகவே நான் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ண போகிறேன்.
சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். குடும்பத்தை கையப்பட்டு சொல்லுங்க. இந்த யாரெல்லாம் எழும்ப முடியாதுன்னு சொன்னாங்களோ, எங்கெல்லாம் எழும்ப முடியாதுன்னு சொன்னாங்களோ, கர்த்தர் அங்கே உங்களுக்கென்ற சில மனிதர்களை அனுப்பி உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரம் கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவாராக, உங்களை எழுப்புவாராக. நம்முடைய தேவன் எழும்ப பண்ணுகிறவர், எழுப்புகிறவர். இன்னும் அழகாக சொல்லப்போனால், ஈஸ்வர புத்திரர்கள் பாவம் செய்த நிமித்தமாக தேவ கோபத்தினாலே அந்த தேசத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவங்க ஆண்டரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அந்த அந்த ஜபத்தை கேட்டு பதில் எப்படி நம்ம கொடுத்தாரு? அவங்களை காப்பாற்றும்படியாக, அவங்கள தலையை உயர்த்தும்படியாக, அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி, மரித்து போகாதபடி, முறிந்து போகாதபடி நியாயாதிபதியை கர்த்தர் எழும்ப பண்ணினார். இன்றைக்கி சரி யோசிக்கலாம், பிரதர் என் குடும்பத்தை என் பிள்ளை பாவம் செஞ்சிருச்சு, நான் செய்த தவறுனால இப்படி போய் கொண்டிருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கூப்பிடும் பொழுதே உங்களுக்காக நியாயாதிபதியிலே கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். விசுவாசிங்க. இந்த நாள் வாயை திறந்து அப்பா சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், உங்களை நோக்கி கூப்பிடுறேன். கர்த்தர் எனக்கென்று ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் அனுப்புவீராக, எனக்கென்ற சில காரியங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக, எனக்கென்ற சில மனிதர் எழும்ப பண்ணுவீராக. இந்த வாரம் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி வெட்கப்பட்டு போகக்கூடாது, இனி என் வாழ்க்கையில் நான் தலை குனிந்து நடக்கக்கூடாது. இனி ஒரு நாட்களில் கர்த்தர் என் தலையினை உயர்த்தி நடத்துவீராக. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தொடர்ந்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை கர்த்தர் நீங்களாக்கி ரட்சித்தார். என்ன சொல்லப்போனால், ஜனங்கள் மடிந்து போவார்கள் நினைச்சாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கூப்பிட்ட உடனே அவனுக்கு பதில் கொடுக்குறேன், ஜபிக்கும் பொழுது அவனுக்கு நான் பதில் கொடுக்குறேன். இப்போ சில யோசிக்கலாம், அப்படி தான் நான் 3 மாதம் ஜபிச்சிருந்தேன், 3 மாதம் அழுது கொண்டிருந்தேன், எனக்கு வாழ்க்கையில் இன்னும் நான் பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாரம் உன் சபத்துக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன், உன் சத்தத்துக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன், உன் கூக்குரல் சத்துக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன், உன் அழுகையின் சத்துக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். எப்படிப்பட்ட பதில் தெரியுமா? உங்களை எழுப்பும்படியாக சில நியாயாதிபதியை எழும்ப பண்ண போகிறார், உங்களை எழுப்பும்படியாக சில காரியத்தை எழுப்ப பண்ண போகிறார். சரி யோசிக்கலாம், பிரதர் என் வாழ்க்கை முடிந்து போகிற நிலைமையில் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல உன்னை எழும்ப பண்ணி நீ பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாரத்தில் ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார், போன வாரத்தில் பேசின வார்த்தையை கேட்டு சொல்கிறாரு, பிரதர் பிரிந்து போன குடும்பம் மீண்டுமாக இணைஞ்சிருச்சு, ரொம்ப வருஷமாக பிரிந்து கிடந்தோம், என்ன எப்படின்னே தெரியல, வீட்டுக்கு அப்பா வந்துட்டாரு, நாங்கள் ஒன்றா ஆகிட்டோம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வார்த்தையை அங்கீகரிக்கிறார். விசுவாசம் சொல்லும் பொழுது பிரிந்து போன குழந்தை கர்த்தர் இணைத்த ஆண்டவர். இந்த வாரம் நான் விசுவாசிக்கிறேன், எழும்ப முடியாதுன்னு சொன்ன எல்லா குடும்பங்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். எழும்ப முடியாதுன்னு சொல்லப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். இன்னொன்று சாட்சி சொல்ல வாஞ்சிக்க, இந்த லாக்டவுன் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலையில் சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த சாட்சி என்ன தெரியுமா? ஒரு நபருக்கு கர்த்தர் இந்த நாட்களில் சம்பளத்தை கர்த்தர் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உயர்த்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். யோசிக்கலாம், அப்படி தான் நாட்களில் வறுமை, கஷ்டம், பஞ்சம். நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசமாக அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்த போகிறான். விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சில குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் எழுப்பதில் உண்டு பண்ணுகிறார். முடிந்து போன குடும்பம் தான், இனி செயலற்ற குடும்பம் தான், இனி வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சொல்லப்பட்ட குடும்பம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எழுப்பும்படியாகவே சில நியாயாதிபதிகளை நான் எழும்ப பண்ணுவேன். சத்தமாக ஆமென் சொல்லல. நான் தொடர்ந்து ஒரு 5 காரியம் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது, கர்த்தர் சில காரியங்களை எழும்ப பண்ண போகிறார். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுகிறேன். சில யோசிக்கலாம், ரொம்ப வருஷமாக தடை, ரொம்ப வருஷமாக வேலையில் தடை, ரொம்ப வருஷமாக கல்யாணக்காரத்தில் தடை, ரொம்ப வருஷமாக குடும்பத்தில் வியாபாரத்தில் தடை, ரொம்ப வருஷமாக குடும்ப சமாதானத்தில் தடை, ரொம்ப வருஷமாக என் சரீரத்தில் தடை, என்னோட சரீரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டு காணப்படுறேன், ரொம்ப வருஷமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு கைமா போயிட்டுருக்கிறேன், என் வாழ்க்கையை ஹாஸ்பிட்டல் சொல்லி இப்போ நான் அலைஞ்சிட்ருக்கிறேன். சில சொல்லலாம், ரொம்ப வருஷமாக இன்டர்வியூஸ் போயிட்டே இருக்கிறேன், தடை மேலே தடையாக இருக்கிறது.
என் வாழ்க்கையில் எப்போ தான் நான் எழும்பி நிற்பேன், என் வாழ்க்கையில் எப்போ தான் நான் சுகவாழ்வு துளிர்க்க சொல்ல பேர் கேள்வியோடு இருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இந்த வாரம் சுகவாழ்வை துளிர்க்க செய்ய போகிறேன். உன்னை எழுப்பும்படியாகவே, உன்னை எழும்ப நிற்க செய்யும்படி சில காரியங்களை நான் எழும்ப பண்ண போகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44 சொல்லுகிறது, 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஆகாப் ராஜா காலத்தில் தேவ கோபத்தினால 3 வருஷம் மழை பெய்யாதபடி வானம் அடைக்கப்பட்டதாக இருந்தது. வேதம் அழகா சொல்லுது, எலியா ஜெபிக்கிறான், அப்பொழுது ஒரு உள்ளங்கை மேகம் தோன்றுகிறது. இன்னும் அழகாக சொல்லப்போனால் 7ஆம் தரம் போன பொழுது ஒரு அடையாளத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். 3 வருஷம் தடையாக, 3 வருஷம் அடைக்கப்பட்டதாக, 3 வருஷம் மழை இல்லாதபடி இருந்த ஒரு காரியத்தை 7ஆம் தரம், இந்த 7ஆம் நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த போகிறார். 3 வருஷம் இல்லை தான், 3 வருஷம் வேலை இல்லை தான், 3 வருஷம் கல்யாணம் தடை தான், 3 வருஷம் ப்ரொமோஷன் தடை தான், 3 வருஷம் குடும்பத்தில் நிறைய சமாதானம் தடை தான், 3 வருஷம் குழந்தை இல்லாமல் தடை தான், 3 வருஷம் நிறைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். 7ஆம் தரம் போன பொழுது கர்த்தர் கையெழு மிகத்தை காண்பிக்கிறார். இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த 6 மாதம் இல்லைன்னு சொல்லப்பட்ட காரியம் இந்த 7ஆவது மாதம் கர்த்தர் உங்களுக்கென்று கையெழு மிகத்தை காண்பிக்க போகிறார். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு காரியத்தை எழும்ப பண்ண போகிறான். விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே, எலியா ஜெபித்த உடனே கர்த்தர் கொடுத்த பதில் கையிலும் மேகம். இன்னும் அழகாக சொல்லப்படும் அழகாக சொல்லுகிறது, இறைச்சின் சத்தம் கேட்டு மழை இல்லாத, இது அதுவரை பெய்யாத அளவுக்கு கர்த்தர் மழையை பெய்ய பண்ணார். ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணார். எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 வருஷம் நடக்காத ஒரு காரியத்தை இந்த வாரத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நடக்க பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். 6 முறை இல்லைன்னு சொல்லப்பட்ட வாய் அதே 7ஆவது முறை சொன்ன காரியம் ஒரு மேகத்தை நான் பார்க்கிறேன். இந்த 6 மாதம் இல்லைன்னு சொல்லப்பட்ட காரியம் இந்த 7ஆவது மாதம் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். கையிலும் மேகத்தை நீங்கள் காண போறீங்க. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு காரியத்தை எழும்ப பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வேலையில் நிறைய பேர் தடன்னு சொல்லியிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் தடன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை உங்கள் வியாபாரத்தில் நிறைய பேர் தடன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை உங்கள் ப்ரொமோஷன் இல்லை, உனக்கு வியாபாரம் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகாத, 3 வருஷம் தடை ஆயிடுச்சு. இத்தனை தடையை பார்த்துட்டே நீ சாபம்னு சொல்ல நிறைய பேர் உங்களை பார்த்து சாபத்தின் அடையாளமாக நிறைய பேர் பார்க்கலாம்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை எழும்ப பண்ண போகிறார். மேகத்தை எழும்ப பண்ண போகிறார். ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ண போகிறார். வானத்திலிருந்து ஒரு மழை உங்களுக்காக கர்த்தர் பெய்ய பண்ணுவாராக. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன். 3 வருடம் தேவ கோபத்தினால் அடைக்கப்பட்டிருந்த வானம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாயில நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதே, குடும்பத்தை பார்த்து சொல்லும் பொழுதே கர்த்தர் சில காரியங்களை எழும்ப பண்ண போகிறார். விசுவாசிங்க. குடும்பத்தில் இனி நற்செய்திகள் தொடங்க போகிறது, நன்மையை தொடங்க போகிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறார். மகிழ்ச்சியான காரியங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் வழிவாசல் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறேன். இப்பொழுதே நிறைய மகிமையை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். நிறைய மகிழ்ச்சியத்தை எழும்ப பண்ணுகிறார். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணுவாராக. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். தொடர்ந்து 2வது காரியம், கர்த்தர் சத்துருக்களை அழிக்கத்தக்கதான, சத்துருக்களை, எல்லா சதி திட்டங்களை, எல்லா விரோதிகளை, எல்லா நமக்கு விரோதமாக செய்கிற எல்லா காரியங்களை அழிக்கத்தக்கதான ஒரு தேவ செயல் எழும்ப போகிறது. தேவனுடைய செயல் எழும்ப போகிறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாக சொன்ன, ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுகிறார். முதலாக சொன்ன, இஸ்ரவேல் புத்திரரை கூப்பிடும் பொழுதே கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். 2வது, ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் எழும்ப பண்ணினார். 3வது சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்கள் விசுவாசமாக நிற்கும் பொழுது, யோசபாத் சொன்ன காரியம், நில்லுங்க கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார் சொன்ன பொழுதே கர்த்தர் 3 ஆர்மிஸ், 3 ஒரு வகையான கூட்டத்தை கர்த்தர் அவருக்குள்ளே வெட்டுண்டு மடியாக அவங்க துதிக்க செய்யும் பொழுதே கர்த்தர் நிறைய, நான் நீ சொல்றேன், குடும்பத்தில் துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை உயர்த்த ஆரம்பிங்க. உங்க சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போகும்படியாக, வெட்டுண்டு முறிந்து போகும்படியாக கர்த்தர் வழிவாசல் உண்டு பண்ண
போகிறான். விசுவாசிக்கிறேன், ஒரு தேவ செயல் உங்களுக்காக எழும்ப போகிறது. தேவனுடைய செயலை நீங்கள் காண போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் எனக்காக யார் நிற்பா, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என்கிட்ட சொத்து இல்லை, என்கிட்ட பேக்ரவுண்ட் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒரு மாதிரி அனாதையாக நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துதிக்கும் பொழுதே உனக்காக தேவ செயல் எழும்ப போகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே தேவ செயல் எழும்ப போகிறது. நீங்கள் கர்த்தரை பார்த்து உயர்த்தும் பொழுதே கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை எழும்ப பண்ணுவாராக. வீட்டில் வாசிச்சுக்கொள்ளும் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு மடிந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எழும்ப பண்ணினதால். நீங்கள் எழும்ப பண்ணதில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழும்ப பண்ண போகிறதில்ல, உங்கள் சொந்தக்காரர் எழும்ப பண்ண போகிறதில்ல, நீங்கள் நம்பினவங்க எழும்ப பண்ண. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்தார்கள். நீங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக இருக்க பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராக இருக்க எல்லா போராட்டத்தின் காரியங்கள், உங்களுக்கு எதிராக இருக்க எல்லா ஒரு சுமையான காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிமடியாக ஒரு தேவ செயல் இப்பொழுதே எழும்ப போகிறது. விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் சதித்திட்டம் செய்திருக்கலாம். நீங்கள் அழியணும், உங்கள் குடும்பம் அழியணும், நீங்கள் வெட்கப்பட்டு போகணும், நீங்கள் நிமிரக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க கூடாது, நீங்கள் வளர்ச்சியை பார்க்கக்கூடாது, நிறைய பேர் உங்களுக்கு எது திட்டம் செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காகவே ஒரு தேவ செயல் எழும்புகிறது. தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடியாக கர்த்தர் இப்பொழுதே ஒரு தேவ செயல் எழும்ப பண்ணுகிறார். விசுவாசிங்க. குடும்பத்தில் இது கேட்கும் பொழுது யோசிக்கிறேன், ஆமா பிரதர் எனக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பிட்டு சொல்றீங்களா? கர்த்தர் இப்பொழுது தேவ செயலை எழும்ப பண்ணுகிறார். விசுவாசிங்க. இந்த நாட்களுக்குள்ள எல்லா சத்துருக்களை கர்த்தர் வெட்டுண்டு முடிந்து செய்ய போகிறார். வெட்டுண்டு எல்லா சத்துருக்கள் அடியோடு அழிமடியாக, அடியோடு முறிந்து போகும்படியாக கர்த்தர் தேவ செயலை எழும்ப பண்ணுவாராக. ஆமென். சொல்லக்கல. 3வது வேகமாக போக வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை யோசிக்கலாம், பிரதர் நீங்கள் சொல்கிறது உண்மை, ஒருவேளை எனக்கு தடைப்பட்ட காரியம் நிறைவேறிடும், ஓகே, என் சத்துக்களை முறியடிப்பாங்க, ஓகே, ஆனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எனக்காக ஒருவேளை என் குடும்பத்துக்கு நானும் என் பிள்ளை தனியாக இருக்கிறோம், அப்பா இல்லாத குடும்பமாக இருக்கிறது, அம்மா இல்லாத குடும்பமாக இருக்கிறது, இல்லை எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கிறேன், நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஆறுதலாக பேசக்கூட யாருமே இல்லைன்னு சில பேர் புலம்பி கொண்டு ஆண்டு சொல்லாரு, உனக்கு உதவி செய்ய சில மனிதர்களை எழும்ப பண்ண போகிறேன். உனக்கு உதவி செய்யும்படியாக, உனக்காக நிற்கும்படியாக சில மனிதர்களை எழும்ப. வேதம் அழகாக சொல்லுது, எலியாவுக்கு கர்த்தர் சாரிபாத் விதவையை எழும்ப பண்ணினார், உதவும்படியாக, நிற்கும்படியாக. அழகாக சொல்ல போனால் எலிசாவுக்கு சூனாமேலை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஒருவேளை தீர்க்க தரிசிகளுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் சில ஆட்களை எழும்ப பண்ணுகிறது என்றால், உங்களுக்காகவே உதவி செய்ய சில ஆட்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். திரும்ப சொல்கிறேன், ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆட்கள் எழும்பவில்லையா? சில இன்னும் அழகாக சொல்ல போனால் ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு ஒரு உதவி செய்ய ஆட்கள் எழும்பவில்லை. ஆண்டு சொல்லாரு, உன்னை தாயின் கருவில் உருவாகும்னு தெரிந்து கொண்டேன், உன்னை முன்குறித்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், இத்தனை ஆண்டுகள் வழி நடத்துகிறேன், உனக்கு உதவி செய்ய ஒரு ஆட்களை அனுப்ப முடியாது எனக்கு தெரியவில்லையா? நிச்சயம் ஆண்டு சொல்கிறார், உன்னை உருவாக்கும்படியாகவே, உன்னை எழுப்பும்படியாகவே உதவி செய்ய சில ஆட்களை இந்த நாட்களை எழும்ப பண்ண போகிறேன். சரி யோசிக்கிறேன், எனக்கு எங்கேருந்து உதவி வரும் தெரியலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு ஆண்டு சொல்றாரு, உனக்காகவே, உன் பிள்ளைக்காகவே, உன் வேலைக்காகவே, உன் வியாபாரத்துக்காகவே, இல்ல அழகா சொல்ல போனா முடியாதுன்னு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களை துவங்கும்படியாக ஒரு ஆட்களை அனுப்ப போகிற, உனக்கு உதவி செய்ய. விசுவாசிங்க. திரும்ப அடித்து சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய சில மனிதர்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். எப்படி கர்த்தர் நியாயாதிபதி எழும்ப பண்ணினாரோ, கர்த்தர் எப்படி எலியாவை எழும்ப பண்ணினாரோ, கர்த்தர் எப்படி யோசபாத்தை எழும்ப பண்ணினாரோ, உங்களுக்காகவே சில நபர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நிறைய குடும்பங்களுக்கு கர்த்தர் சில நபர்களை எழும்ப பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எசேக்கியா 46ஆம் அதிகாரம் 11ஆம் சொல்லுகிறது, உரையாஞ்சுகிற ஒரு பட்சியை கிழிக்கிறதும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறதுமாக இருக்கிற, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம்,
ஒதுக்கப்பட்டுக்கலாம், தள்ளப்பட்டுக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, என்னுடைய வைராக்கியம் நிறைவேறும், என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டு சொல்ல, உன்னை உருவாக்கின, உன்னை பையன் சொல்ல இத்தனை வருஷம் நடத்தினே, உன்னை அப்படி விட போகிறதில்ல. இல்லை, இந்த கொரோனா டைமில், COVID-19 டைமில் உன்னை பாதுகாத்தனே, உன்னை அப்படி விட போகிறதில்ல. உனக்காகவே சில மனிதர்களை எழும்ப பண்ண போகிறேன். உன்னை உருவாக்கும்படியாக சில மனிதரை எழும்ப பண்ண போகிறான். விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உருவாக்கும்படியாக. சில நினைக்கிறீங்க, என் வாழ்க்கை இப்படியே வெட்கத்தின் பாதையில் போயிடும், இல்லை தலை குடிந்த பாதையில் போயிடும், இல்லை ஒரு மாதிரி நான் ஊனமாகவே போயிடும் போல சொல்கிறாங்க. நான் ஃபிசிக்கலாக நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் ஊனமுற்ற மாதிரி, வாழ்க்கையே ஊனமுற்ற மாதிரி இருக்கிற ஆண்டு சொல்கிறார், இல்லை இப்படி முடிய போகிறது இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை உங்களை எழுப்ப போகிறார். இந்த நாட்களில் நீங்கள் தலை நிமிர்ந்து இருக்க போகிறீங்க. உங்களுக்காகவே சில மனிதர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், எழும்ப முடியாதுன்னு சொல்லப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வாராக. ஆமென். சொல்லுங்களேன். குடும்பத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்கள். எலியாவுக்கு கர்த்தர் ஒரு நபரை எழுப்பினார், எலிசாவுக்கு உதவி செய்ய கர்த்தர் ஒரு நபரை எழுப்பினார். நமக்கும் உதவி செய்ய கர்த்தர் சில நபர்களை எழும்ப பண்ண போகிறார். எழுப்பிட்டாரு சொல்லுங்கள். விசுவாசமாக அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இப்பொழுதே சில மனிதர்களை எழுப்ப விட்டார். இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை காண செய்வாராக. நான்காவது வேகமாக போ வாஞ்சிக்கிறேன். கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். நாங்கள் சொல்லப்போனால் உங்களோட பஞ்சத்திலிருந்து எல்லா பஞ்சம் நீங்கும்படியாக, எல்லா வெட்கத்தின் பாதை நீங்கும்படியாக, இல்லை எல்லா புறஜாதி செய்யும் அவமானத்தை காணாதபடி கர்த்தர் உங்களை பிரகாசிக்கும்படியாக ஒரு நாட்டை எழும்ப பண்ண போகிறார். ஒரு புதிய காரியத்தை எழும்ப பண்ண போகிறார். இல்லை நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, இல்லைன்னு அழகாக சொல்லப்போனால் இனி திரும்ப வாழ்க்கையில் பஞ்சத்தின் பாதையில் போகாதபடி, வறுமை பாதையில் போகாதபடி, தலைகுனிற பாதையில் போகாதபடி, இல்லை இன்னும் சொல்ல போனால் கையேந்தி நிற்காதபடி கர்த்தர் ஒரு செழிப்பை காணும்படியாகவே ஒரு நாட்டை எழும்ப பண்ண போகிறார். வீட்டில் வாசிங்க. எசேக்கியேல் 34 அதிகாரம் 29 சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை என்று சொல்லாரு. இது வரைக்கும் ஏமாற்றுறது உண்மைதான், இழந்தது உண்மைதான், இழப்பை பார்த்தது உண்மைதான். ஆண்டு சொல்றார், இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை காணாதபடி, இனி எந்த சுமை இராதபடி கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். இனி நீங்கள் நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. இனி செழிப்பாய் கர்த்தர் நாட போகிறேன்னா அதே அதிகம் சொல்லப்படுகிறது, ஆசீர்வாதத்தின் மழையை நான் பெய்ய பண்ண போகிறேன். இதோ மழையை பெய்ய பண்ண போகிறேன். இனி வெட்கப்படாதபடி, தலை குனிந்து போகாதபடி. இன்னும் அழகாக சொல்கிறாரு. இந்த அதிகாரம் முழுக்க வாசிக்கும் பொழுது ஒருவேளை உங்களோட மெய்ப்பர் கைவிட்டிருக்கலாம், ஆசிரியர் கைவிட்டிருக்கலாம், நீங்கள் நம்பினவங்க கைவிட்டிருக்கலாம், இல்லை உன்னை நீங்கள் வழி நடத்தணும்னு சொன்னவங்க கைவிட்டிருக்க. ஆண்டு சொல்லாரு, உன்னை முன் குறித்தவன், உன்னை பெயர் சொல்லி அழுத்தவன், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், நான் உன்னை எழும்பி நிற்க பண்ணுவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானத்தை காண்பதில்லை, சுமையை சுமப்பதில்லை. இனி வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காகவே, நீங்கள் செழிப்பை காணும்படியாகவே சில நாட்டை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காகவே கர்த்தர் சில காரியங்களை எழும்ப பண்ணுவாராக. சத்தமோ ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு மேகம் எழும்ப போகிறது உங்களுக்காகவே, உங்களை பிரகாசிக்கும்படியாகவே, உங்கள் வாழ்க்கையில் சுகவாழ்வை தொடங்கும்படியாகவே. இன்னும் அழகாக சொல்லப்போனால் இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை காணும்படியாகவே, அதிசயத்தை காணும்படியாகவே ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். இவனை வேதம் அழகாக சங்கீதம் 68 அதிகாரம் 1 சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் குடும்பத்தை எழுந்தருள் போகிறார். இந்த இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் நான் சொல்ல முடியும், பேசிக்கொண்ட வாழ்க்கையில் எழும்பவே முடியாத நினைச்ச நாட்கள் உண்டு, நிம்மதிவே நினைச்ச நாட்கள் உண்டு, குடும்பத்தில் இனி பெரிய காரியம் பார்க்க முடியாத நினைச்ச நாட்கள் உண்டு. கர்த்தர் எங்களை எழும்பி நிற்க பண்ணினார். இனி கர்த்தர் செழிப்பான காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற உங்களையும் கர்த்தர் நிறைவாய் நடத்தி, செழிப்பாய் நடத்தி, இதுவரை இல்லாத அளவுக்கு எந்த சுமை சுமக்காதபடி, அவமானத்தை பார்க்காதபடி, வெட்கத்தை பார்க்காதபடி, பஞ்சத்தை பார்க்காதபடி கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வாரா. சத்தமாக ஆமென் சொல்ல. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் கூப்பிட்ட பொழுதே கர்த்தர் நியாயத்தை எழும்ப பண்ணினார். எலியா ஜெபித்த பொழுதே கர்த்தர் தடையை உடைத்து மழையை பெய்ய பண்ணினார். யோசபாத் விசுவாசமாக மக்களை பார்த்து துதிக்க செய்யும் பொழுதே கர்த்தர் தங்களுக்குள்ள சத்துருக்களை வெட்டுண்டு மடிய பண்ணினார்.
இனி நான் விசுவாசிக்கிற சில காரியங்களை கர்த்தர் துவங்க போகிறார். இல்லை, எலியாவுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் ஒரு ஆளை எழும்ப பண்ணுகிறார். எலிசாவுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு ஸ்திரியை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நம்மிடங்க கைவிட்டாலும் தேவன் உங்களுக்காக எழுந்தருள போகிறார். பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, இந்த 7வது மாதம் நம்ம எழும்பை நிற்க போகிறோம். இந்த 7வது மாதம் குடும்பம் எழும்பை நிற்க போகிறது. இந்த 7வது மாதம் கர்த்தர் நிறைவாய் நடத்த போகிறார். 7ஆம் தரம் போய் பார்க்கும் பொழுது ஒரு கையெழுப்ப மேகம் பார்த்தது உண்மை என்றால், இந்த 7வது மாதம் 6 மாதம் காணாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களை காண செய்ய போகிறார். 6 மாதம் இல்லைன்னு சொல்லப்பட்ட காரியம் இந்த 7வது மாதம் கர்த்தர் ஆமா இருக்கிறது. ஒரு கையெழுப்பு மேகத்தை உனக்கான எழும்ப பண்ண போகிறேன். உன் குடும்பத்துக்கு எழும்ப பண்ண போகிறேன். உன் வியாபாரத்துக்காக எழும்ப பண்ண போகிறேன். உன் பிள்ளையின் வாழ்க்கை எழும்ப பண்ண போகிறேன் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிங்க, இந்த 7வது மாதம் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக. ஆமென். சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி ஜெயிப்பாரு மொத்தமாக சொல்ல முடியும். இந்த 7வது மாதம் நான் நிறைவை பார்க்க போகிறேன். என் குடும்பம் எழும்பி நிற்க போகிறது. வெட்டப்பட்டது உண்மைதான், தலை குனிந்து உண்மைதான், வெட்கத்தின் பாதுகளும் போன உண்மைதான். ஆனால் இந்த 7வது மாதம் கர்த்தர் என்னை எழும்பை நிற்க செய்ய போகிறார். கண்களை மூடி பரிசு நல்ல பிதாவே, நல்ல சுவாமி, கர்த்தனை சொன்ன வார்த்தையின்படியாக ஏமாற்றத்துடன், தலைகுனிவுடன், இழப்புடன், வருத்துடன் பார்த்து கொண்ட குடும்பம் சொல்ல கர்த்தனை சொன்ன வார்த்தையின்படியாக எழும்பி கர்த்தர் நீர் நியாயாதிபதிகளை இவர்களுக்காக எழும்ப பண்ணுவீராக. கர்த்தர் எப்படி ஜபத்தை கேட்டு துதியின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை தேவ செயலை எழும்ப பண்ணினீரோ, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையில கர்த்தர் இப்பொழுது ஒரு புதிய காரியத்தை எழும்ப பண்ணுவீராக. எழும்ப பண்ணுவீராக. சில மனிதர்களை கர்த்தர் இவர்களுக்காக எழும்ப பண்ணுவீராக. சில காரியங்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. எல்லாம் முடிந்து போன காரியத்தை கர்த்தர் மீண்டுமாக துவங்குவீராக. சுவாமி சொன்ன வார்த்தைபடியாக தேவன் நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள் சொன்னபடியாக இந்த 7வது மாதம் எல்லா சத்துருக்களை கர்த்தனை சிதறண்டு போக செய்வீராக. சுவாமி விசுவாசிக்கிறோம். இந்த கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நாட்களில் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறீர். கர்த்தனை சாட்சியா நிறுத்த போகிறீர். கடந்த எல்லா துதிகடமும் ஒரு கேள்வி இருக்கும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து பார்க்க விசுவாசிங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார்.